ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபிலிம் நேற்று நான் ஒரு ஃபிலிம் பார்த்தேன். நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் நான் ஆக்சுவலி எங்கள் சேனலுக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நிறைய வந்துட்டு இந்த த்ரில்லர் படங்கள்லாம் வந்து இருக்கு. நான் பேசுகிற சப்ஜெக்ட் வந்துட்டு அனோமின்ற மலையாளம் ஃபிலிம். த்ரில்லரு, சீரீஸ் கில்லரு, சீரியல் கில்லர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்குவோம். அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒன்று சின்ன வயசுல அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, அவங்க நடந்துகிட்ட விதம், இல்ல பார்த்த விஷயங்கள், இல்ல இந்த ஏமாற்றங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு வந்துட்டு ஒரு சீரியல் கில்லிங் அப்படின்றது ஒன்று வரும். இல்ல அவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று நம்மள பண்ணிட்டாங்கன்றதுனால அந்த யார் யாரெல்லாம் குறுக்க வந்தாங்களோ அவங்கள பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் கில்லிங் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஃபிலிமை விட மலையாளம் ஃபிலிம்ல இந்த மாதிரி த்ரில்லர் ஃபிலிம் எல்லாம் ரொம்ப அழகா எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த அனோமின்றது. பட் ஆனா வந்து அது 2026 படம் கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு முந்தின படம். ஸோ அந்த 3 வருஷத்துக்கு முந்தின ஆனா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் சொல்லிடுறோம். புது படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இட் டுக் 3 இயர்ஸ் அப்படின்றது தான். ஸோ என்ன சொல்றது, 3 வருஷத்துக்கு முன்னாடினா அதுக்கேத்த வகையில தான் வந்துட்டு நாம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் பாத்துறாதீங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா 3 வருஷம் கழிச்சு பாவனா வந்து ஒரு என்ன சொல்றது, ரீஅப்பியர் ஆகியிருக்காங்க அந்த படத்துல அப்படின்னுட்டுன்னு பார்க்க முடியுது. பாவனோட ஆக்டிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது ஆக்டிங். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலி இந்த படம் என்னன்னா, ஒரு தடயவியல் நிபுணரா வந்துட்டு பாவனா வராங்க. அவங்களோட தம்பியும் அவங்களும் இருக்காங்க. அந்த டைம்ல ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அவங்க தம்பியும் அவங்களும் இருக்காங்கனாக்கா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு தம்பிக்கு கொஞ்சம் அது ஷாக்கிங் இருக்கு. ஸோ டிப்ரெஷன்ல இருக்காரு. ஸோ டிப்ரெஷனுக்கான அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ப்ராப்பரா வந்துட்டு கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் நிறைய தடவை வந்துட்டு தன்னோட அம்மா தன்னை கூப்பிடுறாங்கன்ற மாதிரியே வந்துட்டு தற்கொலைக்கெல்லாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு தம்பி. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் வருது. அப்புறம் அந்த என்ன சொல்றது, அடுத்த ஸ்டெப்புக்குன்னுட்டுன்னு இப்படி போறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது, இந்த தம்பி வந்து காணாம போறான். அப்ப காணாம போற சாதாரண விஷயமா எடுத்துக்காம இவங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அப்ப தேடி பாக்குறப்போ தன்னோட அப்பா அம்மா அந்த இறந்தாங்க இல்லைங்களா, அந்த மரத்துல இடிச்சு அந்த மரத்துல உட்கார்ந்த நிலையில அவங்க தம்பியோட சடலம் கிடைக்குது. த ஐஸ் வே ஓப்பன், அந்த கண்ணு வந்துட்டு திறந்த மாதிரி, அந்த விழிகள் திறந்த மாதிரியே இருக்கு அந்த பாடியில. இன்னும் சொல்ல போனாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே போயிருக்காங்க. அந்த கண்ணுக்குள்ள, ஏன்னா அது சடலம் அது, அதனால வந்துட்டு கட்டெரும்பு போகுது. அதுக்கப்புறம் முகத்துல வந்துட்டு அந்த வண்டுகள் எல்லாம் போகுது. அந்த மாதிரி தத்ரூபமா எடுத்திருக்காங்க. பட் இந்த கண்ணு திறந்து சாகிறது, பிணங்கள் வந்துட்டு கண்ணு திறந்த மாதிரி வைக்கிறது வந்துட்டு இப்ப சமீபத்துல மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சீரியஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் நான். அதுல அப்படிதான். அதுல என்னன்னாக்கா, நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினால அவனோட மரணத்தை அவன் பார்க்கணுன்றதுக்காக அந்த கண் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐலிட்ல வந்துட்டு ஃபெவிஸ்டிக் அந்த போட்டுட்டு கண்ணு ஓப்பன்ல வச்சு வைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இதுல நிறைய அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பேசப்படுது. ஆனா வந்துட்டு இந்த இது சடலத்தை பாக்குறப்போ வந்துட்டு இவரு ரஹ்மான் போலீஸ் அவர் என்ன பண்றாரு, இது தற்கொலை, ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு சூசைடல் அட்டெம்ப்ட் எல்லாம் இவர் பண்ணிருக்காருன்றதுனால இது தற்கொலைன்னு சொல்லிட்டேன்னு அந்த கேஸ இது பண்றதுக்கு முடிக்கிறாரு. ஆனா வந்துட்டு இவங்க பாவனா வந்துட்டு கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு வருது. இல்ல, ஏன் அவன் நல்லா போனா, ஃபோன் பண்ணியும் வந்துட்டு சல்மான் கடையில இருக்கிறேன்னு சொன்னா, சரி நீ பயப்படாத நான் வந்துடுறேன்னு சொன்னா, போர் அடிக்குதுன்னு போனேன்னு சொல்றான். ஸோ அவ்வளோ நல்லா போனவன் அது வரைக்கும் இல்லாத டிப்ரெஷன் எங்க இருந்து திடுதிப்புன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியோட தற்கொலை அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு அந்த இறப்புல வந்துட்டு ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க போறாங்க கோர்ட்ல. அதுக்கான இதுவும் மீன்ஸ் இதுக்கு தற்கொலை கிடையாதுன்றத வந்துட்டு வச்சு என்ன சொல்றது, அவர் போலீஸ் ஆஃபீஸர்
ரஹ்மான் வந்துட்டு பிளாஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஒரு கண்ணோட்டத்துல தேடுறாரு, அவங்க ஒரு கண்ணோட்டத்துல தேடுறாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த தற்கொலைங்கெல்லாம் வந்துட்டு தற்கொலை கிடையாது, இது ஒரு மர்மமான கொலை. ஏன்னா கண்டினியூஸா அந்த மாதிரி வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களே வந்துட்டு அதுவும் சேம் பேட்டர்ன் ஆஃப் டெத் இருக்கு அப்படின்றத வந்துட்டு ஒரு ஸ்பார்க் வருது. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ அறிவியல் பின்னணி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அது என்ன ஏதுன்னுட்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறப்போ வந்துட்டு இந்த இந்த மாதிரி மரணத்துல நம்ம இது என்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படம்ன்றதுனால வந்துட்டு பாவனா லவ் பண்ற அந்த பையனுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்பத்தி படம்னாக்கா வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அது. பட் அது நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா வந்துட்டு அவனுக்கு இதெல்லாம் வந்துட்டு பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். பட் பாவனாவோட அந்த அவனோட ஹஸ்பண்டை வந்துட்டு என்ன பண்றாங்க, கத்தியில சம்திங் ஏதோ ரத்தம் வெளியில வந்து இறந்து போறாரு. அப்போ வந்துட்டு இது என்னத்துக்கு ஏதுக்கு இந்த மரணங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னுட்டுன்னு அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் அழகா காட்டினாங்க. இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸுங்க அவங்கள, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் டாக்டர்ஸுங்கள, அப்புறம் அந்த கம்பவுண்டருங்கள, இப்படி விசாரிக்கிறப்ப வந்துட்டு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோட லிஸ்ட் வந்துட்டு 3 ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3 பேர் யாருக்கோ ஒருத்தருக்கு விலைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாரு என்ன அப்படின்னுட்டுன்னா அந்த ஒரு அலசுறப்ப ரொம்ப எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணி எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இப்போ ஒருத்தர் வந்துட்டு இவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கிளாக் ரூம்ல, அந்த ஃபிளாட்ல இருக்கிற கிளாக் ரூம்ல வைக்க சொல்றாங்க அந்த இதுவை. அப்போ யார் போய் எடுக்கிறாங்கன்னே தெரியாது, போய் எடுக்கிறாங்க. அந்த எடுக்கிறவங்க ஃபுல் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த மங்கி குல்லா எல்லாம் போட்டுட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்போ கிளாக் ரூம் அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே இங்கே யாருக்குமே தெரியாதுன்னுவாரு. ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு பணம் பரிமாற்றம் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்க்குறப்போ வந்துட்டு இட் வாஸ் டெபாசிட்டட் இன் கேஷ். அது யாரு என்ன, அப்போ அந்த ஏடிஎம்க்கு போறாங்க. அந்த ஏடிஎம்க்கு போறப்போ வந்துட்டு அந்த ஏடிஎம்மோட சிசிடிவி கேமராலாம் அந்த டைமுக்கு எடுத்து பார்க்குறப்போ வந்து ஒரு பெங்காலி அந்த மாதிரி மாட்டுவாங்க. அவரை கூப்பிட்டு கேட்டாக்க எனக்கு தெரியாது, ஒரு ஏடிஎம் வண்டியில பணம் வந்துச்சு, அவங்க போட சொன்னாங்க, அதுக்கான பணத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ என்ன சொல்றது, ஒரு நல்லா ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா எடுத்துட்டு போனாங்க, நகர்த்திட்டு போனாங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். இப்போ லேட்டர் ஆன் வாட் ஹேப்பன்ஸ்னாக்கா, இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒருத்தனை பிடிக்கிறாங்க. ஒருத்தனை பிடிக்கிறப்ப வந்துட்டு கடைசியில வந்துட்டு என்ன சொல்றது, அதுக்கு பின்னாடி ஏதோ 10 வருஷம்க்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த ஒரு மரணத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவ ஒரு பிஹெச்டிக்காக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளோட டெத் ஆனிவர்சரிக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாட் இஸ் தட் ஈக்குவேஷன் ஆஃப் டெத்ன்னு கண்டுபிடிக்க போய் அதில் வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்போ சஞ்சய்ன்னு சொல்லிட்டுன்னு அவன் வந்து அதில் மிங்கிள் ஆகி, அப்போ அது சஞ்சய் தான் வந்துட்டு ஸோ இவங்களோட என்ன சொல்றது ஸ்கில் எல்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ பறிக்க நினைச்சு பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்போ எதுக்கு வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ பாவனாவோட தம்பி எடுத்துட்டோம்னாக்கா அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் கண்ணில் பார்த்துட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாவோட வாய்ஸ் அவனுக்கு கேட்டுட்டே இருக்கு. பட் ஹி சேஸ் அந்த வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்றான். ஸோ ஹிஸ் லிவிங் இன் அன் அதர் வேர்ல்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அதை கொண்டு வந்து இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மரணத்தை கொடுத்து அந்த மரணத்துல அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை போயிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த உடம்புல வரணும்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏதோ ஒன்று பண்றாங்க. பட் என்ன ஆகுதுனாக்கா அவங்க தம்பிக்கு அது பண்றப்ப வந்து இறந்துடுறாங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரு பழிவாங்கலோ இதுவோ அதுவோ அதெல்லாம் கிடையாது. தேர் டாக்கிங் அபவுட் ஸ்டடீஸ். இதை ஏத்துக்காம போறதா, இது எப்படி இது ஜஸ்டிஃபை பண்ணலாம், எல்லாமே வந்துட்டு செகண்டரி தான். பட் 3 பேர் அந்த மாதிரி கொலை பண்றாங்க. ஒண்ணு வந்துட்டு இது, இன்னொன்னு வந்துட்டு ஒரு பெண்.
அந்த பெண்ணுக்கு குழந்தைங்க. அப்போ அந்த அவளுக்கு அந்த மரணத்தை கொடுக்கறப்போ வந்துட்டு அவ இந்த கையில ஒரு குழந்தை, இந்த ஒரு கையில ஒரு குழந்தை, அவ சந்தோஷமா இருக்கா. இன்னொருத்தனை கொலை பண்றாங்க. அவனுக்கு என்னன்னாக்கா ஒரு சன்ஷைன் இருக்கிற இடத்துல ஒரு பீச்ல அவனுக்கு அந்த மியூசிக் அந்த கீபோர்ட்ல வாசிக்கணும். அவனை அந்த சந்தோஷத்தை அவன் அடையிறான். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டெத்ன்ற ஒரு சப்ஜெக்டை வச்சு என்ன சொல்றது, இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. தே ஆர் ஓகே வித் தட். அதனால தான் அவங்க வந்துட்டு அந்த இதுல இருந்து வெளியில வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதுல இருக்கேன், எங்க அம்மாவோட வாய்ஸ் எனக்கு கேட்டுட்டே இருக்கணும், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு அந்த அதுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டெத்ன்ற ஒரு டாபிக் வச்சு ரொம்ப அழகா இதை நகர்த்திட்டு போறாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு அந்த சஞ்சய்ன்றவனை பிடிச்சு இவன் தான் எல்லா இதுவும் பண்ணினான் அப்படின்னு அவன் சொல்றான். திஸ் இஸ் ஸ்டடி ஸ்டடி அப்படின்றது தான் அவன் சொல்றான் அவன். ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படத்தை, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். தமிழ்ல இருக்கான்றது எனக்கு தெரியல, இருக்குன்னு சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு மலையாளம்ல பார்த்தா எப்படியோ சப்டைட்டில்ஸ் வந்துடும். உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தேவையும் அவசியமும் இருக்காது, ஏன்னா நீங்க பாக்குறப்பவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்றது தான். ரொம்ப நல்லா இருக்கு படம். கண்டிப்பா பாருங்கன்றது தான். ஃபைனலா என்ன ஆகுது அப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் டெத். பட் அந்த பாவனாவை கல்யாணம் பண்ண அந்த பையன் மட்டும் வந்துட்டு ரத்தத்துல இறந்து போறான், ரத்த காயங்களோட இறந்து போறான். அப்போ அது அவன் அப்படின்னு கேக்குறப்ப அது நான் பண்ணலன்னு சொல்லிட்டுன்னு சொல்றப்போ அப்ப ரஹ்மானுக்கு புரிய வருது. இந்த தன் தம்பிய வந்து இவன் தான் வந்து தன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு கொலை பண்ணிட்டான். சோ அவனை நான் எவ்வளவு பாசமா அவனை வச்சிருந்தேன் நானு, அந்த தம்பியை இவன் கொலை பண்ண, அதுக்காக தான் வந்துட்டு அவன் லவ்ன்ற கான்செப்டுக்குள்ளேயே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாவனா வந்துட்டு கொலை பண்ணிடுவா. ஸோ அது லாஸ்ட்ல வந்துட்டு ஆனா ரஹ்மானுக்கு ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் புரியுது. பட் இது என்ன சொல்றது, நியாயமான இது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு சிரிப்போட எனக்கு இது புரிஞ்சது, பரவாயில்ல பழச்சு போன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. ரியலி த ஃபிலிம் இஸ் ரியலி குட் அப்படின்றது தான் சொல்வேன். தயவு செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது தான் சொல்றேன் நான். அனோமி அப்படின்னுட்டு தேடிப்பாங்க. தேங்க்யூ.